கேள்வி ஒரு சகோதரி கேட்டிருக்கிறாங்க. என்ன அந்த கேள்வின்னா அப்படி படிச்சிருக்கேன். அதாவது போன வாரம் நீங்க சொல்லும் போது ஃபர்தான தொழுகை கலாவாயிருச்சு அப்படின்னா அந்த தொழுகையை கலா செய்யும் போது அந்த தொழுகை ஃபர்தான தொழுகையோடு சேர்ந்து இருக்கக்கூடிய சுன்னத்தான தொழுகைகளையும் சேர்த்து கலா செஞ்சுக்கிடலாமா என்பதை பற்றி நீங்க ஹதீஸை வச்சு விளக்கம் சொன்னீங்க. இப்ப எனக்கு என்ன கேள்வி அப்படின்னா, அந்த சகோதரி கேட்டிருக்கிறாங்க, எனக்கு என்ன கேள்வி அப்படின்னா, நான் தினமும் லுஹா தொழுகையை விடாம தொழக்கூடிய பழக்கம் எனக்கு இருக்கு. அந்த லுஹா தொழுகை காலையில தொழுவாங்களா, அந்த லுஹா தொழுகையை நான் விடாம தொழுதுகிட்டு இருக்கிறேன். சில நேரங்கள்ல லுஹா தொழுகை எனக்கு தப்பி போயிருச்சு அப்படின்னா அந்த லுஹா தொழுகை மாதிரி தொழுகைகளை நான் கலா செஞ்சுக்கிடலாமா அப்படின்னு சொல்லி அந்த சகோதரி கேட்டிருக்கிறாங்க. நல்ல கேள்விதான் இது. சில நேரங்கள் அந்த மாதிரி மிஸ் ஆயிரும். சிலர் விடாம டெய்லி தஹஜ்ஜு தொழுதுகிட்டு இருப்பாங்க. சில நேரத்துல உடம்பு சரியில்லாம ஒரு மருந்து போட்டிருப்பாங்க, அது தூக்க அசதியை கொடுத்துரும், காலைல சுபுக்கு தான் எஞ்சிருப்பாங்க, தஹஜ்ஜுது மிஸ் ஆயிரும். இந்த மாதிரி நேரங்கள்ல தஹஜ்ஜுத கலா செய்யலாமா, லுஹாவை கலா செய்யலாமா? இது நம்ம தெரிய வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி. இதுக்கு என்ன பதில் அப்படின்னா, ஆயிஷாமா அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் இருக்குது. அந்த ஹதீஸ்ல என்ன வருது அப்படின்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் என்ன பண்றாங்க, அசர் தொழுகைக்கு பிறகு, அசர் தொழுகைக்கு நமக்கு தெரியும் பிந்தின சுன்னத்து கிடையாது, அசர் ஃபர்து தொழுகைக்கு பிறகு மற்ற சுன்னத்தான தொழுகைகள் எதையும் தொழவும் கூடாத நேரம் அது. அசர்ல இருந்து மகரிப் வரைக்கும் தொழவ தவிர்த்துக்கணும் அது. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்கன்னா, ஒரு நாள் பள்ளியில அசர் தொழுகையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து ரசூலுல்லாஹ் தக்பீர் கட்டி தொழுதுகிட்டு இருக்கிறாங்க. ஒரு 2 ரக்காத் வீட்டுல தொழுகிறாங்க. இத பார்த்த சஹாபிகள் ஆயிஷா அம்மாட்ட கேட்கிறாங்க, என்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அசர் தொழுகைக்கு பின்னால வீட்டுல வந்து 2 ரக்காத் தொழுதுட்டு இருக்கிறாங்களே, அசருக்கு பின் சுன்னத்தும் கிடையாது என்ன அப்படின்னு கேட்கும்போது ஆயிஷா அம்மா பதில் சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் அசர் தொழுகைக்கு பின்னால தொழக்கூடிய அந்த 2 ரக்காத்து என்ன தொழுகை அப்படின்னா, அசரினுடைய முன் சுன்னத்து 2 ரக்காத்து இருக்குதா இல்லையா, அந்த தொழுகையை ரசூலுல்லாஹ் அசருக்கு பிறகு கல்லா செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அசரினுடைய முன் சுன்னத்து தொழுகைய ரசூலுல்லாஹ் வீட்டுல கல்லா செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு காரணத்தையும் சொல்றாங்க. இதா ஷகல அன்ஹுமா அவு நசியஹுமா ஃபஸல்லாஹுமா பஅதல் அஸ்ரி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பயாச்சும் ஒரு தடவை அசரினுடைய முன் சுன்னத்தை தொழ மறந்துட்டாங்கன்னா, அல்லது ஏதோ ஒரு பேச்சுவாக்கில் அதை அப்படி விட்டுட்டாங்க அப்படின்னா, அசர் தொழுகைக்கு பிறகு அந்த முன் சுன்னத்தை வீட்டுக்கு வந்து கலா செய்யறது ரசூலுல்லாஹ்வினுடைய பழக்கம் என்பதாக ஆயிஷாமா பதில் சொல்றாங்க. அதே மாதிரி இன்னொரு ஹதீஸ்ல உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ் இருக்குது. அந்த ஹதீஸ்ல என்ன வருதுன்னா, ரசூலுல்லாஹ் ஒரு நாள் அசர் தொழுகையை பள்ளியில தொழுதுட்டு வீட்டுக்கு வர்றாங்க. வந்து ஒரு 2 ரக்காத் வீட்டுல தொழுதுட்டு இருக்கிறாங்க. இப்போ உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ்ட்ட வந்து, என்ன அசர் தொழுகைக்கு பிறகு 2 ரக்காத் தொழுதுட்டு இருக்கீங்களே, இது வந்து தொழக்கூடாத நேரமாச்சே அப்படின்னு ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கும் பொழுது ஹதரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இல்லம்மா, நான் லொஹர் தொழுகையை பள்ளியில தொழுதேன். பள்ளியில லொஹர் ஜமாத்து முடிஞ்ச உடனே இந்த அப்துல் கைஸ் அப்படிங்கிற ஒரு கூட்டத்தவர்கள் என்னை வந்து பார்க்க வந்தாங்க. அவங்க வந்து டக்குன்னு என்கிட்ட இஸ்லாத்தை பற்றி மார்க்கத்தை பற்றி சில கேள்விகள் கேட்டாங்க. அவங்களுக்கு நான் பரது தொழுகை முடிஞ்ச உடனே விளக்கம் சொல்ல ஆரம்பிச்சேன். அப்படியே டயம் இழுத்துக்கிட்டே போயிருச்சு. பார்த்தா அசர் நேரம் வந்துருச்சு. பிலால் அசருக்கு வந்து அசான் சொல்லிட்டாங்க, பாங்க சொல்லிட்டாங்க. இப்ப நான் லொஹரினுடைய பின் சுன்னத்து 2 ரக்காத் இருக்குதா இல்லையா, அந்த தொழுகையை நான் தொழாம விட்டுட்டேன். அப்ப அசர் பாங்க சொன்ன உடனே அசருடைய முன் சுன்னத் தொழுதுட்டு அசர் ஃபர்த தொழுதுட்டேன். வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகு எனக்கு கலாவான விட்டு போன லொஹருடைய பின் சுன்னத்து 2 ரக்காத்தை நான் இப்ப வீட்டுல தொழுதேன் அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொன்னதாக ஒரு ஹதீஸ், அதுவும் முஸ்லிம் என்கிற கிதாபுல பதிவு செய்யப்பட்டிருக்குது. அப்ப இந்த ஹதீஸுகள் இருக்குது. அதே மாதிரி இன்னொரு ஹதீஸ்ல ஆயிஷாமா ரொம்ப தெளிவாகவே சொல்றாங்க, ரொம்ப தெளிவாகவே போட்டு உடைச்ச மாதிரி சொல்றாங்க பாருங்க ஆயிஷாமா. அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா ஷகலஹு அன் ஸலாத்திஹி பில்லைலி மரதுன் அவ் நௌமுன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் டெய்லி இரவுல தஹஜ்ஜத் தொழுதுருவாங்க. ரசூலுல்லாஹ் எப்படி தொழுவாம இருப்பாங்க, அதுல பேச்சே கிடையாது. ஆயிஷாமா சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் தினமும் டெய்லி வீட்டுல இரவுல தஹஜ்ஜத் விடாம தொழுதுருவாங்க. எப்பயாச்சும் ரசூலுல்லாவுக்கு உடம்பு முடியல
அப்படி உடம்பு முடியாம இருந்து அல்லது ஏதோ ஒரு அசதியில அவங்க தூங்கிட்டாங்க அப்படின்னா அன்னைக்கு அவங்களுக்கு தஹஜ்ஜுத் மிஸ் ஆயிருக்குமா இல்லையா? உடம்பு முடியல தூங்கிட்டாங்க, அந்த மாதிரி நேரத்துல தஹஜ்ஜுத் அவங்களுக்கு மிஸ் ஆயிருச்சுன்னா ரசூலுல்லாஹ் என்ன பண்ணுவாங்க, அந்த மிஸ் ஆகி போன அந்த தஹஜ்ஜுத் தொழுகை இருக்குத, அந்த தொழுகைய லொஹருக்கு முன்பதாக தொழுது கலா செய்வாங்க. தூங்கிட்டதுனால அல்லது உடம்பு முடியாததுனால தஹஜ்ஜுத் ரசூலுல்லாஹ்க்கு மிஸ் ஆச்சுன்னா அந்த தஹஜ்ஜுத் தொழுகையை ரசூலுல்லாஹ் லொஹருக்கு முன்னால தொழுது கலா செய்யறத நான் பார்த்திருக்கிறேன் அப்படின்னு ஆயிஷா அம்மா சொல்லி காட்டுறாங்க. இன்னொரு ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் தெளிவாகவே சொல்றாங்க, யாராவது ஒருத்தர் டெய்லி நீங்க தஹஜ்ஜுத் விடாம தொழுதுட்டு வந்து ஏதோ ஒரு காரணத்தினால ஒரு நாள் தஹஜ்ஜுத் உங்களுக்கு தொழ முடியாம போச்சு அப்படின்னா, நீங்க அந்த சூரியன் உதிச்சதுல இருந்து லொஹருக்கு உள்ளாக அந்த இடைப்பட்ட நேரத்துல அந்த தஹஜ்ஜுத் தொழுகையை நீங்க தொழுதுட்டீங்க அப்படின்னா அல்லாஹு தாலா உங்களுக்கு ராத்திரி தஹஜ்ஜுத் தொழுதா என்ன நன்மையை தருவானோ அதே நன்மையை தந்துருவான். அதனால அப்படி ஆயிடுச்சுன்னா தொழுதுருங்கப்பா அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டியதாக ஹதீஸ். இதுவும் முஸ்லிமில பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஆத்தன்டிக்கான ஹதீஸ் தான். இந்த ஹதீஸ்ல நம்ம பார்க்கணும். இந்த ஹதீஸினுடைய அடிப்படையில ஷாஃபி மதுஹபினுடைய மிகப்பெரிய இமாமாக இருக்கக்கூடிய இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும், ஹனஃபி மதுஹபினுடைய பெரிய இமாமாக இருக்கக்கூடிய இமாம் முஹம்மது ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும், ஹம்பலி மதுஹபினுடைய அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களும் என்ன சொல்லி காட்டுறாங்க அப்படின்னா, கடைசியாக நமக்கு தீர்ப்பாக மார்க்க சட்டம் சொல்றாங்க, அன்ன ஸஹீஹ இந்தனா இஸ்திஹ்பாபு கலாஉன் நவாஃபிலிர் ராத்திபதி. யாராவது ஒருத்தர் தஹஜ்ஜத் தொழுகை, லுஹா தொழுகை மாதிரி தொழுகைகளை விடாம கரெக்டாக தொழக்கூடியவராக இருந்து ஏதோ ஒரு நாள் அவங்களுக்கு அந்த தொழுகை மிஸ் ஆயிருச்சு அப்படின்னா அந்த தொழுகைய அவங்க தாராளமாக கலா செய்யலாம். செஞ்சா அந்த நேரத்துல தொழுதற்கு என்ன நன்மையோ அந்த நன்மையை அல்லாஹு தஆலா அவங்களுக்கு கொடுப்பான் என்பதாக இந்த இமாம்கள் எல்லாம் நமக்கு மார்க்க சட்டம் சொல்கிறார்கள். அப்படின்னா இந்த ஹதீஸினுடைய அடிப்படையில மார்க்க அறிஞர்கள் நமக்கு சொல்லக்கூடிய தீர்ப்பு என்ன அப்படின்னா, யாராவது ஒருத்தவங்களுக்கு ஒரு லுஹா டெய்லி தொழுதுகிட்டு இருக்கிறாங்க, என்னைக்காவது ஒரு நாள் லுஹா மிஸ் ஆயிருச்சு அப்படின்னா அவங்க என்ன பண்ணலாம், லோஹர் தொழுகை முடிஞ்சதுக்கு பிறகு கூட அந்த லுஹா தொழுகையை கல்லாவாக தொழுதுக்கிடலாம். அல்லாஹ் நான் லுஹா தொழுகை எனக்கு மிஸ் ஆயிருச்சு, நான் டெய்லி தொழக்கூடியவன், இன்னைக்கு எனக்கு கல்லாவாயிருச்சு, கல்லாவாக ஏத்துக்கையெல்லாம் தொழுதுக்கலாம். யாராவது ஒருத்தவங்க டெய்லி தஹஜ்ஜுத் தொழக்கூடிய வழக்கம் உள்ளவர்களாக இருந்து ஒரு நாள் தஹஜ்ஜுத் மிஸ் ஆயிருச்சு அப்படின்னா அவங்க லொஹருக்கு முன்பதாக அந்த தஹஜ்ஜுத் தொழுகைய கல்லாவாக தொழுகலாம். தொழுது அவங்களுக்கு ராத்திரி தஹஜ்ஜுத் தொழுதா என்ன நன்மையோ அந்த நன்மையை அல்லாஹு தஆலா கொடுப்பான் என்பதாக மார்க்க அறிஞர்கள் இந்த ஹதீஸினுடைய அடிப்படையில தீர்ப்பு சொல்றாங்க. அதுக்கு என்ன ஒரு கண்டிஷன்னா அதை ஞாபகம் வச்சுக்கணும், நம்ம டெய்லி தஹஜ்ஜுத் தொழக்கூடியவங்களாக இருந்து ஒரு நாள் மிஸ் ஆயிடுச்சுன்னா தான் நம்ம தொழுவலாம். டெய்லியே நமக்கு மிஸ் ஆயிருந்து அதை டெய்லி வழக்கமாக நம்ம செஞ்சோம்னா அது சரியா வராதுங்கிறதை ஞாபகம் வச்சுக்கணும். இதுதான் அந்த கேள்விக்கான பதில். மற்ற கேள்விகளுக்கான பதிலை இன்ஷா அல்லாஹ் தஆலா வரக்கூடிய வாரத்திலே பார்ப்போம்.